ஒரு சுத்தமான தொட்டியில் ஃபுல்லும் தண்ணியை ஊற்றி மேலே ஒரு ஃப்ளைவுட் போட்டு மூடிடும். 4 நாள் கழித்து அதை திறந்து பார்த்தா எப்படி உள்ளெல்லாம் ஒரே அழுக்காகி அதில் புழுவெல்லாம் வந்துருக்கும். அது எப்படி நடந்தது? ஏன் அப்படின்னா, நாம் அன்றாடம் அந்த தண்ணியை மாற்றலை. அதனால் நம்ம சுத்தமாக வச்ச தண்ணி அழுக்கு தண்ணியாக போயிடுது, புழுவெல்லாம் வந்துடுது இல்லையா? தண்ணி கெட்டு போச்சு இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம மனசை அன்றாடம் நம்ம என்ன பண்ணணும்? கவலைகளோ கஷ்டங்களோ யோஜனைகளோ வந்தாக்க அதை சடக்குன்னு மாற்றிக்கணும். அதுக்கு நம்ம அப்படியே போட்டு வச்சிடக்கூடாது, மனசில் அப்படியே போட்டுட்டு பேசாமல் இருந்துடக்கூடாது. அன்னன்னி கவலையை அன்னன்னிக்கே மாற்றிக்க தெரியணும். கவலைகள் அப்படின்னாக்க தீர்க்கவே முடியாத கவலைகளா அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் ரைட்டு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் நம்மளால்? தீர்க்க முடிஞ்ச கவலைகளா நாம் முயற்சி பண்ணி அந்த கவலைகளை தீர்த்துக்கணும். கொஞ்ச நாள் கவலை, அப்புறம் அந்த கவலை நீங்கி போகிறதா? சாதாரண கவலையா? அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் அல்லது கொஞ்ச நாட்கள் வரைக்கும் அந்த கொஞ்சம் வருஷங்கள் வரைக்கும் நம்ம பொறுமை காத்து அதை அந்த கவலையை நம்ம நீக்கிக்க முடியும். இப்போ கவலைகள்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னா அந்த கவலைகளை படுறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா? அப்படியே அது கவலையே இல்லை. இப்படி கவலைகளை 4 விதங்களாக நம்ம பிரிக்கலாம். தீர்க்கவே முடியாதுங்கிற கவலை அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும்? பகவான் போட்டது அதான், பகவான் கொடுத்தது அதான். அப்படின்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இது கடா மாடு, இது ஆண் மாடு அப்படின்னு சொன்னப்புறம் துளி உண்டு பால் தாயேன் தருமா? தராது இல்லையா? பசு தானே பால் தரும், மாடு பால் தருமா? அதனால் இது இப்படி தான் ஏற்றுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நமக்கு கவலைகளை தீர்த்துக்க முடியும் அப்படின்ற சமயத்தில் நம்ம அதற்கான முயற்சிகளை பண்ணலாம். அதே மாதிரி யாரெல்லாம் கவலைப்பட்டுருக்கான்னு பார்த்தா அவர்களோடு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம். நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டாள். ஏன்னா அவள் இந்த மாதிரி கவலைகள் எடுத்துனால் இந்த கவலைகள் தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு ஆலோசனை சொல்லுவாள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கவலைகளை மற்றவர்கிட்ட சொல்கிறதே தவறு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கவலை கேட்டுக்கிறவா நம்ம மேலே ரொம்ப அன்புடையவரானா அவள் ரொம்ப கவலைப்பட்டுருவாள். அதனால் அவளுக்கு அந்த கவலை போய் அவளுக்கு மனசு நொந்து போகலாம். இல்லை அவள் நம்ம பற்றியே நினச்சின்னு வேதனைப்பட்டுருக்கலாம். மற்றவளுக்கு வேதனை கொடுக்கறதுக்கு நமக்கு எந்த போதும் ரைட் கிடையாது. இன்னொரு விதம் என்னென்னா, நம்ம கவலைகளை கேட்டுக்கிற மாதிரி கேட்டுன்ட்டு அப்புறம் எங்கே போய் எப்படி பண்ணணும் அப்படின்ற சில பேர் பண்ணிடுவாள். அப்போ நாம் சொன்னது சாதாரணமான கவலையாக இருக்கும், அது பெருசாக கோபுரம் மாதிரி ஆகி நம்மளை தாக்க வரக்கூடிய கஷ்டமாக ஆகிப்படும். அதனால் கவலைகள்ன்றத பொறுத்தின வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியங்களே இல்லை. ஆனால் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. நம்மளுக்கு கவலை வந்தால் சாட்சாத் அந்த எம்பெருமான் இடத்துல, அந்த கடவுள் இடத்துல நம்ம கவலை சொன்னோம்னா நிச்சயமாக அந்த கவலை தீரும். நான் கதை சொன்ன சங்கால் தீரலையே அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நம்ம கவலையை மறந்து பகவானை நம்ம எப்போ எண்ணணுமோ, எப்போ அவர்கிட்ட எல்லா கவலையும் கொடுத்துட்டோமோ, அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த கவலைகள், இந்த வேதனைகள், இதுதான் நம்ம உடம்புல நோய்களாகவே வருது. அந்த நோய்களுக்கு காரணமே இந்த கவலைகள் தான். கவலைப்படும் போது சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை. அதுக்குன்னு கவலைப்படாமல் இருக்க முடியுமா மாமி அப்படின்னா, இருக்க முடியும்லாம் நான் சொல்லலை. யாராலையுமே அதெல்லாம் இருக்கலாம் முடியாது. ஆனால் கவலையை தீர்த்துக்கிறதுக்கு
இந்த மாதிரி நம்ம அது என்ன கவலை அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசனை பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை ஹாஸ்டலில் போய் படிக்கிறா, 3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்க்க வரணும் அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு அந்த 3 வருஷமும் கவலையாக தான் இருக்கும். அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, இருக்கிறவளை பார்க்கல, நாள் கிழமைக்கு போகலை, போக முடியாது, வர முடியாது. எல்லாம் அங்கே படிக்கிற இடத்துல குழந்தைகள் ஏதான பிரச்சனைகள் கொடுப்பாங்க. சில சொல்ல முடியும், சில சொல்ல முடியாது. அப்படி தவிச்சாலுமே கூட அந்த கவலைகளுக்கு காலம் 3 வருஷம் 4 வருஷமே. அப்புறம் அந்த கவலை இருக்கே பார்த்தில்ல, அவள் பாட்டுக்கு அவள் வாழ்க்கையை பார்த்து அவள் பார்ப்பறா இல்லையா? அது தற்காலிகமான கவலை. நிரந்தரமான கவலை அப்படிங்கிறது சிலது இருக்குது. இந்த நிரந்தரமான கவலைகளை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அப்படியே தான் ஏற்றுக்கணும். முயற்சி பண்ணி சில கவலைகளை நம்ம நீக்கிக்கலாம். இப்போ படிப்பே வரல, வேலையே கிடைக்கல அப்படின்னா முயற்சி பண்ணி அதில் நம்ம வரவழைச்சிக்கலாம். அப்போ படுற கஷ்டமும் அப்போ படுற உழைப்பும் நமக்கு கவலையில் சேர்ச்சி கிடையாது. ஏன்னா அந்த கவலைப்பட்டு அந்த முயற்சி பண்ணதுனால நமக்கு பலன் வரப்போகிறது. இப்படி எதையோ பண்ணி நம்மளுடைய கவலைகளை நம்ம கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளால் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும். அந்த கவலையை கூட நம்மளால் அப்போ தான் அடக்கிக்கவே முடியும். ரொம்ப தாங்க முடியாமல் கவலை இருக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு எந்த உணவு பிடிக்கிறதோ, எதையும் சாப்பிட பிடிக்காத கவலையை போய் சாப்பிட முடியுமான்னு கேட்காதுங்க. ஆனால் நமக்கு எந்த உணவு ரொம்ப பிடிக்குதோ அந்த உணவை ஒரு ரூபா பண்ணி சாப்பிட்டுட்டு பேசாமல் இந்த கஷ்டம் எனக்கு இப்போ இல்லை அப்படின்னு பொய்யா மனசை ஏமாற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் கண்ணை மூடின்னு தூங்கிய அந்த மனம் நமக்கு அந்த கவலையை எப்படி நம்ம மறுபடியும் சமாளிக்க முடியுங்கிறது யோஜனை பண்ணவாது நமக்கு புத்தி போகும். அதனால் கவலைகளை சமாளிக்கிறதுக்கு இப்படி தான் ஏதாவது பண்ணியாகணும். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அப்படிங்கிறதுனால தினமும் ஒரு 10 நிமிஷம் பகவான் இடத்துல நம்ம கவலைகளையோ கஷ்டங்களையோ சொல்லி அழணும் போல் இருக்கா அழணும், சிரிக்கணும் போல் இருக்கா சிரிக்கணும். யாரை பார்த்தா கேலி பண்ணாத ஒரு பர்சன் அந்த கடவுள் மட்டும்தான். அது ஒன்றும் யாரையும் என்ன அப்படி யாரியா, என்ன அப்படி சிரிக்கிறியா, என்ன எதுக்கு பையா, போகிறோம் முன்ன போல இப்படி எதுவுமே சொல்லாது. ஆனால் வயமுண்டா நம்ம காலையை கேட்டுட்டு நம்ம கவலையை நீங்கிறதுக்கு வழியாது நிச்சயமாக காட்டும். அதனால தான் மனசுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால் இன்னும் ஒன்று பண்ணலாம். ஒரு பேப்பர் எடுத்து நம்ம கவலைகளை எழுதலாம். இப்படி எழுதும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மனசுலேருந்து கவலைகள் அந்த காயத்துக்கு வந்துடும். அப்போ நம்மளே ஒருத்தவரை படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுக்கு நூறாக அந்த காயத்தை கீழ்ச்சி போட்டுடலாம். ஏன்னா வேறு யாருக்கு நம்ம கவலை தெரியணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது. அப்படி பண்ணாலும் நம்ம கவலைகள் குறையும். தினமுமே கூட அது பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை. தினமுமே அப்படி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம கவலையை நம்மளுக்கு நீக்கிக்கிறதுக்கு நமக்கே என்ன பண்ணலாங்கிற ஒரு வழியை நமக்கு தெரியும். ஆனால் எப்போ பார்த்தாலும் காற்றுலாம் சங்காரம் கவலை நீக்கிக்கிற உட்காந்து எழுதிட்டே எந்த வீட்டு வேலையில் விட்டால் அது ரொம்ப பிரச்சனையாக போகும். நான் சொல்கிறது ஒரு 10 நிமிஷம் நேரம் தான் சொல்கிறேன். 10 நிமிஷம் நேரங்கள் உங்களோட கவலை என்ன அப்படிங்கிறத நல்லா எழுதி அதுக்கு எந்தெந்த விதத்தில் நமக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறது என்ன தோன்றதோ எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டு அந்த பேப்பரை முழுக்க நம்மளே படித்து பார்க்கணும். அப்புறம் அந்த பேப்பரை நல்லா சுக்கு நூறாக ஒரு எழுத்து கூட தெரியும், கீழ்ச்சி எரிச்சு விடலாம், எல்லாம் கீழ்ச்சி தூக்கி போட்டலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கவலைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். அதனால் கவலை இந்த மாதிரி கவலை எப்படி அந்த தண்ணியை மூடியே வச்சு கொட்டாமல் இருக்கிறது, தண்ணியில் நல்லா சுத்தமான தண்ணி அழுக்காக போகுதோ அந்த மாதிரி இந்த அருமையான நம்ம உடம்பும் நம்ம உசுரும் அருமையானது தான். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பல பேர் இந்த ஆக்சிஜன் கிடைக்காதுன்னு கொரோனாவில் செத்து போனேன். இந்த நிமிஷம் இந்த நொடி நாம் மூச்சு விட்டுன்னு பேசின்னு இருக்கோம். இது ஒரு சந்தோஷம். நம்ம மனுஷாலாக வாழறது ஒரு சந்தோஷம். அப்புறம் அது கிடைக்கல இது கிடைக்கல என்ன இருக்கும்.